நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய தொடர் வேத படிப்புல நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்துல 3வது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். அதிலே 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12ஆம் வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்படுகிறது. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று நாங்க பார்க்கிறோம். இப்ப இதுல நாங்க கவனிக்க வேண்டியது, இப்ப பகை விரோதங்களை எழுப்பும் என்று ஒரு பகுதியும், அன்போ சகல பாவங்களை மூடும் என்று இன்னொரு பகுதியும் இந்த வேத வசனத்துல அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீதிமொழிகள்ல. முதலாவது நாங்க பார்ப்போம், பகை விரோதங்களை எழுப்பும் என்றால் என்ன என்பதை நாங்க அவதானிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலாவது அவதானிக்கணும். அப்ப இந்த பகை விரோதம் அல்லது அவற்றை எழுப்புகிறது என்று சொல்லும் பொழுது நாங்க பார்க்கிறோம் என்ன, பகை என்று சொல்லும் பொழுது வெறுப்பு. வேதாகமத்துல பகைன்னு சொல்லப்படும் பொழுது நாங்க இந்த வசனத்தை வாசிக்கிறது வெறுப்பு. அப்ப இந்த வெறுப்பு என்ன செய்யுதா, விரோதங்கள் சொல்லும் பொழுது முரண்பாடுகளை அல்லது சச்சரவுகளை அல்லது சண்டைகளை என்ன செய்தா கிளப்புகின்றதாக இருக்கிறது. சரியா? பகை விரோதங்களை எழுப்பும் என்னது, மனுஷனுடைய வெறுப்பு முரண்பாடுகள் அல்லது சச்சரவுகள் சண்டைகளை கிளப்புகிறதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த வெறுக்கும் செயல்பாடு பாருங்க, நாங்க எழுதியிருக்கிறோம், ஒருவர் மற்றவரை வெறுக்கும் செயல்பாடு உறவுகளோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்டது. சரியா? இந்த உறவோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த பகை அல்லது இந்த வெறுப்பு. அப்ப ஒருவர் மற்றவரோடு என்று சொல்லும் பொழுது அது மனித உறவுகளோடு சம்பந்தப்பட்டது. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்துல அல்லது வெளிப்படையாக அல்லது தன்னுடைய செயலினாலே என்ன செய்யறான், வெறுப்பை அல்லது அந்த வெறுப்பை மற்றவனுக்கு காண்பிப்பதின் மூலம் முரண்பாடுகளை, உறவின் மத்தியிலே முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறத இது எங்களுக்கு காண்பிக்குது. வெறுப்பின் நிமித்தம் அல்லது வெறுப்பை வெளிப்படுத்துவதின் நிமித்தம் உறவுகள் மத்தியில அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மத்தியில ஏற்படுகின்ற கோபம் அல்லது சண்டை அல்லது சச்சரவு அல்லது முரண்பாடுகளை இந்த காரியம் எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே பகை விரோதங்களை எழுப்பும், வெறுப்பு முரண்பாடுகளை கிளப்புகிறது என்பதை அதன் அர்த்தமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்க பார்ப்போம்னு சொன்னா, இது நம்ம சொன்ன மாதிரி உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? வெறுப்பு உணர்வு இல்லையா? அது ஒரு உணர்வு, மனசுல வர்ற காரியம். அது அந்த உணர்வு என்ன செய்யுது, நாங்க பார்த்த மாதிரி முரண்பாடுகள் அதை ஏற்படுத்துன்னு நாங்க பார்த்தோம். முரண்பாடுன்னு சொல்லும் பொழுது ஒரு சண்டை அல்லது சச்சரவு அல்லது விவாதங்களை ஏற்படுதுன்னு பார்த்தோம். அதே போல அது ஒரு மோதலை உண்டு பண்ணுகிறது. சரியா? ஒரு சண்டைக்கு அது வித்திடுகிறது, ஒரு மோதலை உண்டு பண்ணுகிறதுன்னு பார்க்கிறோம். அதே போல ஒரு விரோதத்தை அது உண்டு பண்ணுது. அதே நேரத்துல நல்லிணக்கம், அதாவது இருவருக்கு இடையில இருக்கின்ற நல்ல உறவுல, ஒருவருக்கு ஒருவர் இடையில இருக்கின்ற நல்ல உறவுல ஒரு பிரிவினையை அல்லது ஒரு விதமான முரண்பாட்டை, ஒரு முறுமுறுப்பை, உறவுகள்ல ஒரு பிரிவை அது என்ன செய்யுது, ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற நல்ல இணக்கமான ஒன்று கூடி வாழுகின்ற அந்த வாழ்க்கையின் அந்த சந்தோஷத்தை அது இல்லாமல் செய்கிறது, இந்த பகை அல்லது இந்த வெறுப்பு என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நல்லிணக்கத்தை இல்லாம செய்துன்னு சொன்னா அங்க என்ன உண்டாகுது, விரோதமும் சண்டையும் உண்டாகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப நல்லிணக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது இல்லாமல் செய்து எங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையில அந்த வெறுப்பு தன்மையோடு என்ன காரியங்களை செய்தாலும், என்ன விஷயங்களை நாங்க பேசினாலும் செயல்படுத்தினாலும் அவைகளின் மூலம் என்ன நடக்குது, அந்த வெறுப்பு, அந்த பகை வெளிப்படையான உறவுகள்ல இன்னும் பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை நம்ம இந்த வசனத்தின் இந்த முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம் என்னது, பகை விரோதங்களை எழுப்பும். வெறுப்பு சண்டை சச்சரவுகளை எழுப்பும்னு சொல்லும் பொழுது அது தீவிரமான ஒரு வெறுப்பு. சரியா? சும்மா சாதாரணமா
சில காரியங்களை குறித்து வருகிற ஒரு வெறுப்பு இல்லை. இது ஒரு தீவிரமான வெறுப்பு. அப்ப அந்த வெறுப்பு பயங்கரமான விரோதங்களை, பயங்கரமான நாங்க சொன்ன மாதிரி, நாம் பார்த்த மாதிரி முரண்பாடுகளை, சச்சரவுகளை எழுப்புவதற்கு ஏதுவான ஒரு மோசமான வெறுப்பை பற்றி தான் இங்க இந்த வசனம் 1வது பகுதியில நாங்க பார்க்கிறோம். ரைட்? அந்த வெறுப்பு, அந்த பகை விரோதங்களை எழுப்புகிறது. அதே நேரத்துல அந்த பகை என்ன செய்யுது? கசப்பு உணர்வுகளை நம்முடைய உறவுகளின் மத்தியில ஏற்படுத்துகிறது. சரியா? இது வந்து உறவுகளின் மத்தியில் சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையிலாக இருக்கலாம், அல்லது திருச்சபையில இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவிலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகள் மத்தியில இருக்கின்ற உறவுகள் மத்தியில் இருக்கின்ற அந்த உறவுகளா இருக்கலாம். அதுல ஏற்படுகின்ற இப்படியான இந்த வெறுப்புகள் இறுதியில ஒரு கசப்பான ரைட் காரியத்துல எங்களை கொண்டு போய் விட்டுருது. ஒரு சண்டையில, ஒரு பெரிய விரோதத்துல அது கொண்டு போய் விட்டுருது என்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? எனவே இந்த வெறுப்பு என்பது மிகவும் மோசமான ஒரு என்ன செய்யுது? ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதாவது உறவுகள் மத்தியில் இருக்கின்ற வெறுப்பு. அப்போ ஒரு கணவன் மனைவிய வெறுக்கும் பொழுது, சரியா? தொடர்ந்தும் அந்த வெறுப்பை தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய இருதயத்துல வளரவிடும் பொழுது, அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய செயல்பாடுகளை, அவருடைய உடல் அமைப்பை அல்லது அவருடைய தன்மைகளை குறித்து வெறுப்படையும் பொழுது, அந்த வெறுப்பு தொடர்ந்தும் அவக்குள்ள இருக்கும்னு சொன்னா, அது வளரும்னு சொன்னா, அது என்ன நடக்கும்? பயங்கரமான விரோதங்களை, முரண்பாடுகளை, சச்சரவுகளை அந்த கணவன் மனைவி உறவின் மத்தியில அது ஏற்படுத்தும். அதே போல பிள்ளைகள் பெற்றோர்கள் இடையில இருக்கின்ற அந்த வெறுப்பை நம்ம வளர விடுவோம்னு சொன்னா, அது பயங்கரமான விரோதங்களை அது ஏற்படுத்தும். கசப்புணர்வுகளை அது ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? எனவே நாங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வெறுப்பு எங்களுடைய மனசுல எழும் பொழுது நாங்க நினைக்கக்கூடாது, நாங்க மற்றவர்களை வெறுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அல்லது நான் வந்து மத்தவங்கள பழி வாங்குறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வெறுப்பு முதலாவது எங்களுடைய சமாதானத்தை கெடுத்து, ரைட்? நம்ம மற்றவங்களோட இருக்கிற அந்த உறவின் சமாதானத்தையும் அது கெடுத்து, ரைட்? ஒரு மோசமான முரண்பாடுகளை, கசப்பை, கோபங்களை அங்கு எழுப்பி விடுகிறதாக இருக்கிறது இந்த வெறுப்பு. எனவே நாங்க பார்க்கிறோம், அந்த பகை, அந்த வெறுப்பு விரோதங்களை, சச்சரவுகளை எழுப்புகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த எழுப்புகிறது அல்லது நாங்க பார்த்தோம் இல்லையா? எழுப்புன்னு சொல்லும்பொழுது கிளப்பி விடுகிறது. ரைட்? இந்த பகை ஒரு சண்டையை கிளப்பி விடுது, ஒரு கோபத்தை கிளப்பி விடுது, ஒரு முரண்பாட்டை கிளப்பி விடுது, ஒரு கசப்புணர்வை கிளப்பி விடுது, ஒரு வேறுபாட்டை கிளப்பி விடுது என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப சில வசனங்களை பாருங்க, அப்படி கிளப்பி விடுகின்றதினாலே ஏற்படுகின்ற விளைவுகளை குறிச்சு இந்த வசனங்கள் சொல்லுது. பாருங்க, நீதிமொழிகள் 15:1 வாசிக்கிறோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். சரியா? இந்த வெறுப்பினாலே ஏற்படுகின்ற, நாங்க பார்த்துட்டு வர மாதிரி, அதன் மூலம் ஏற்படுகின்ற அந்த கடும் சொற்கள் என்ன செய்யுது? நாங்க பிறரோடு பேசுகின்ற வார்த்தையில் நாங்க பயன்படுத்துகின்ற கடுமையான சொற்கள் கோபத்தை உறவுகள் மத்தியில ஏற்படுத்துகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே மெதுவான பிரதியுத்தாரம் தான் என்ன செய்தான்? அந்த கோபத்தை, அந்த உக்கிரத்தை மாற்றும் என்று இந்த வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். ரைட்டா? அப்ப கடும் சொற்கள், வெறுப்பு நிறைந்த சொற்கள், ரைட்? விரோதத்தை, அங்க கோபத்தை எழுப்பி விரோதத்தை உண்டு பண்ணுது. அதே போல நாங்க 15ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இதில் நாங்க பார்க்கிறோம், எழுப்புகிறான், எழுப்பும், இது எல்லாமே என்னத்தை காண்பிக்கிறது? நாங்க முதல்ல பார்த்த மாதிரி விரோதங்களை எழுப்பும்னு பார்த்தோம் இல்லையா? பகை விரோதங்களை எழுப்பும், வெறுப்பு விரோதங்களை எழுப்பும்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த எழுப்புகின்ற விஷயம், அப்ப கடும் சொற்கள், ரைட்? அது வந்து என்ன செய்யுது? கோபத்தை எழுப்புகிறது. அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், கோபக்காரன் என்ன செய்கின்றான்? சண்டையை எழுப்புகிறவனாக இருக்கிறான். ரைட்? அதே போல 29ஆம் அதிகாரம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்துல கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான். இதெல்லாம் அந்த எழுப்பி விடுகின்ற, அல்லது சொல்லுவோம் இல்லையா, குழப்பி விடுகின்ற விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன்.
22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒளியும் என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்களுக்குள்ள நாங்க கவனிக்கிறது என்னன்னா, ஒரு தீவிரமான வெறுப்பு உறவுகள் மத்தியில சச்சரவுகளை, ரைட், கோபங்களை எழுப்பி என்ன நடக்குது? உறவுகள் மத்தியில் இருக்கின்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த தீவிர வெறுப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அது எங்க எங்களை வழி நடத்துதுன்னு சொன்னா, ஒருவரை பற்றி எங்களுக்கு ரொம்ப எரிச்சலும், ஒருவரை பார்த்தாலே எங்களுக்கு ஒருத்தருடைய பேரை கேட்டாலே ரொம்ப வெறுப்பா இருக்குதுன்னு சொன்னா, நம்ம என்ன செய்ய பார்ப்போம்னு சொன்னா, அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத காரியங்களை என்ன செய்வோமா? மற்றவங்களோட பேசுவோமா? அல்லது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வதந்திகளை பரப்புறது. ரைட்? அதாவது இல்லாத விஷயத்தை இருக்கிறதை போல சொல்றது. சரியா? அந்த வெறுப்பு சச்சரவுகளை கிளப்பி விடுகிறது அல்லது விரோதங்களை எழுப்புகிறதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த வெறுப்பு எப்படி அந்த சச்சரவுகளை, விரோதங்களை எழுப்புது? மற்றவர்களை பற்றி வதந்திகளை அல்லது பொய்யான காரியங்களை உண்டு பண்ணுவதின் மூலம், ரைட்? ஒரு கலவரத்த, ஒரு பிரச்சனைய, ஒரு சண்டைய உண்டு பண்றதின் மூலம் இந்த வெறுப்பு என்ன செய்யுது? ஆம், ஆம், வேலை செய்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? பாருங்க 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 28ல வாசிக்கிறோம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப நாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வெறுப்பு எப்படி உறவுகள் மத்தியில பிரிவுகளை, பிளவுகளை ஏற்படுத்துதுன்னு இந்த வசனத்தோடு சேர்த்து பார்க்கும்போது நான் கவனிக்கிற காரியம் என்னன்னா, அந்த மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். சரியா? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாக இல்லாம. கிறிஸ்தவன் யாரு? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருப்பான் இல்லையா? மத்தேயுல ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொன்னதைப் போல. ரைட்? கடவுளுடைய பிள்ளைகள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் இல்லையா? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் என்னது? சண்டையை கிளப்பி விடுகிறான். ரைட்டா? தன்னுடைய வெறுப்பு, தன்னுடைய கோபம், தன்னுடைய எரிச்சல்களின் மூலம் என்ன செய்றான் அவன்? சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறானாம். சரியா? நான் சொன்னேனே வதந்திய பரப்புறதுன்னு சொன்னேன். அது மாதிரி ஒருவரை பற்றி ஒருவர் இல்லாததையும் பொல்லாததையும் மற்றவர்களோடு போய் பேசுகின்ற காரியம் என்ன செய்தான்? நல்ல நெருக்கமான சிநேகிதரையும் ரைட், பிரித்து விடுகிற காரியமாக இருக்குதாம். ரைட்? அப்ப இந்த கோள் சொல்லுகிற விஷயம் எப்படியானது சொன்னா ரகசியமானது இல்லையா? ரைட்? யார பற்றி யாருக்கிட்ட சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ரைட்? அப்ப ரகசியமாக நடைபெறுறதுனால என்ன சொல்லப்படுதுன்னா, இது வெளிப்படையான காரியங்களை விட ஆபத்தானது இந்த கோள் சொல்லுகின்ற விஷயம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, பிராண சிநேகிதரையும் அதாவது உயிர் நண்பர்களையும் என்ன செய்திருமா? இந்த கோள் சொல்லுதல் பிரிச்சு விட்டுரும்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப வெறுப்பு எப்படி உறவுகள் மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறது, சண்டைகளை கிளப்பி விடுகிறது, எப்படி உறவுகளை பிரிக்கிறது என்பதை நம்ம இந்த வசனங்களுக்கு கூடாக நாங்க பார்க்கிறோம். அப்ப பகை, அந்த வெறுப்பு எங்களுக்கு நல்லது இல்ல. அது வந்து எங்களுடைய உறவுகள்ல இருக்கிற ஒரு பயங்கரமான நோய். ரைட்? எனவே அந்த வெறுப்பு என்கின்ற நோய் எங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தையும் கெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுக்கும். அதேபோல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கும்படி செயல்பட வைக்கும் எங்கள. ரைட்? கிளப்பி விடும்படி எங்கள தூண்டும் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? எனவே வெறுப்பு பகையை எழுப்பும், விரோதங்களை எழுப்பும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இந்த வசனத்துல முதல் பகுதியில. 2வது பகுதி என்ன சொல்லுது? அன்போ சகல பாவங்களையும் மூடும். சரி, அப்ப நாங்க பார்த்துட்டு வந்தோம். வெறுப்பு என்ன செய்யுது? சண்டையை எழுப்புது. நம் வாழ்க்கையில பாவத்தை என்ன செய்யுது? பெருக செய்யுது இன்னும் இன்னும் என்பதை நாங்க பார்க்கிறோம். இல்லையா? நாங்க பார்த்தோம். உறவுகள் மத்தியில பிரிவுகளை ஏற்படுத்துவதன் மூலம், கோள் சொல்வதின் மூலம் அல்லது சண்டைகளை எழுப்பி விடுவதன் மூலம் என்ன செய்யுது? பாவத்தை தான் இன்னும் பழுக செய்யுது, அது பெருக செய்யுது. ஆனால் அன்பு என்ன செய்யுது? சகல பாவங்களையும் மூடுகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். இந்த வசனத்தின் இறுதி பகுதியில. ரைட்டா? இப்ப சகல பாவங்களையும் மூடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுவோம் இல்லையா? யாருடையாவது பாவத்தை நம்ம கண்டோம்னு சொன்னா, கண்டும் காணாத மாதிரி இருந்துறணும். பூசி அப்படியே முழுகிரணும்னு சொல்லுவாங்க. ரைட்?
சொல்லுவோம் இல்லையா? மத்தவங்களுடைய பாவம்னா உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா உங்களுடைய பாவத்த என்ன செஞ்சிருவீங்க? அப்படியே முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சிருவீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மூடுதல் இல்ல இது. அதாவது எங்களுடைய பாவத்த அல்லது மற்றவர்களுடைய பாவத்தை அப்படியாக ஒண்ணும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, அது இல்லாத மாதிரி மூடிக்கொள்றதல்ல. அது ஒரு மாய்மாலம் அது இல்லையா? அப்படியான மூடுதலை பற்றி இங்க பேசல. ஏன்னா, அப்படியான மூடுதல நாங்க பார்க்கிறோம் எங்கன்னு சொன்னா, ஆதாம் ஏவாள் மத்தியில நாங்க பார்க்கலாம். இல்லையா? அவங்க என்ன செய்தாங்க? கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததுக்கு பிற்பாடு, அவங்க காண்றாங்க தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். கடவுள் வைத்த இடத்துல நாங்க இப்போ இல்ல. என்று என்ன செய்றாங்க? அத்தி இலைகளினாலே தங்களுடைய அந்த அவமானத்த மூடுறாங்க. அதாவது தங்களுடைய பாவத்தை மூடிக்கொள்ளுகின்ற வேலைய அவங்க பார்த்து என்ன செய்றாங்க? போய் ஒளிந்து கொள்றாங்க. அப்ப அத்தி இலைகள்ல தங்கள மறைத்துக் கொண்டு, அந்த செடிகளுக்குள்ளே தங்கள மறைத்துக் கொள்றாங்க அவங்க. இது இல்ல பாவத்தை மூடுகிற தன்மை. சரியா? இது வந்து தன்னுடைய பாவத்த மறைக்கிற ஒரு விஷயம். இந்த மறைக்கிற விஷயத்துல இந்த அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லுகின்ற இந்த சொல்ல இருந்து சொல்லப்படுகிறது. சரியா? அப்படி மறைப்பது கிடையாது. அது வந்து தனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. ஆனாலும் இல்லாததைப் போல எப்படி மாய்மாலம் பண்றது. இல்லையா? இல்லாததைப் போல வெளிப்படையாக நடிப்பது அது காண்பிக்குது. ரைட்? அப்படி மூடுறது. ரைட்? அ அதாவது நாங்க செய்தாலும், எங்களுக்குள்ள அப்படியான எண்ணங்கள் இருந்தாலும், அது இல்லாததைப் போல காண்பித்துக் கொள்வது. அது ஒரு நடிப்பு. அது ஒரு மாய்மாலம். அப்படி அப்படி மூடுவதை மூடுற காரியத்தில இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரைட்? இப்ப பாருங்க யோபு 31, 33ல நாங்க பார்க்கிறோம். நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி, என் அக்கிரமத்தை என் மடியிலே வைத்து வைத்தேனோ என்று கேட்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப ஆதாம் என்ன செய்தாரு? மீறுதல்களை மூடுனாரு. ரைட்டா? அதாவது தாங்கள் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டோம். இப்ப கடவுளுக்கு முன்பாக அத பேசி அறிக்கையிடுவோம். நாங்க பிழவிட்டத சொல்லுவோம் என்று இல்ல அவரு செயல்பட்டார் அந்த இடத்துல. ரைட்? அதாவது யோபு வசனத்தோடு நாங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அவர் எப்படி செயல்பட்டிருக்காருன்னு சொன்னா, தன்னுடைய மீறுதல்கள அத்தி இலைகளினாலும், அந்த செடிக்கு பின்பாக போய் ஒளிந்து கொள்வதினாலும் என்ன செய்தாராம்? மீறுதல்களை மூடுறாரு அவரு. ரைட்டா? இப்ப யோபு கேட்கிறாரு, "என் அக்கிரமத்தை என் மடியிலே நான் அப்படி வச்சு வச்சேனா ஆண்டவரே, நான் மூடல ஆண்டவரேன்னு" சொல்றார். அப்ப அன்போ சகல பாவத்தை மூடும்னு சொல்லும் பொழுது, எங்களுடைய பாவத்தை மறைப்பதை அல்ல இது எங்களுக்கு சொல்லுகிறது. ஏன்னா, அப்படி மூடும் பொழுது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் என்னவடைய மாட்டானாம்? வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரியா? அப்ப தன்னுடைய பாவத்தை மூடுவது என்றால் என்னவென்பதை நாங்க பார்ப்போம். சரியா? அதாவது எங்களுடைய பாவத்தை நாங்க மறைத்துக் கொள்வது அல்ல. செய்துட்டு செய்யாததைப் போல ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பது இல்ல. ரைட்? மூடுவது என்பது. ஆண்டவருடைய வசனத்தின்படி நாங்க பார்க்கிறோம் என்னது? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று நாங்க பார்ப்போம். எனவே பாவத்தை மறைக்க முயற்சிக்கிறது வந்து ஆபத்தானது. அதாவது நாங்க எங்களுடைய பாவத்தை மறைக்க நினைக்கிறது ஆபத்தானது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப பாவத்தை மூடுதல்னா என்ன அர்த்தம்? அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்ப நாங்க பார்த்தோம் என்னது? பகை விரோதங்களை எழுப்பும். வெறுப்பு உணர்வு பெரிய சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணும். அது கசப்புணர்வுகளை உண்டு பண்ணும்படி, உறவுகள் மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தும்படி என்னை வழிநடத்தும். ஆகவே அன்போடு செயல்படும் பொழுது, அந்த அன்பு என்னுடைய சகல பாவத்தை மூடும்னு சொல்லும் பொழுது, என்ன அர்த்தம்? லேவியாரகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பகைக்காத அப்படின்னு சொல்றார். பகைக்காதே. பிறன் மேல் பாவம் சுமராத படிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அன்போ சகல பாவத்தையும் மூடும் என்று நான் சொல்லும் பொழுது, ரைட்? அ மற்றவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள் ஏதாவது ஒரு ஆபத்தான கடவுளுடைய கோபத்தை எழுப்புகின்ற அல்லது தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்ற மோசமான ஒரு காரியத்துல செயல்படுகிறார்கள், இருக்கிறார்கள் என்று நாங்க கண்டும் காணாம இருக்கிறது இல்ல. மாறாக அதை அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சரியா? அந்த பாவத்தின் கொடூரத்துல அவங்க
சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவங்கள நாங்க கடிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? அதே மாதிரி வெளிப்படுத்தல்ல 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. சரியா? இப்ப ஆண்டவருடைய வசனத்தை என்ன பார்க்கிறோம் நம்ம? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் நேசிக்கிறவர்களை, அன்போ சகல பாவங்களையும் மூடும்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்களை என்ன செய்தாரா ஆண்டவர்? ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்தாராம்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராம். அதாவது மனம் திரும்பும்படி அவர்களுக்கு வழிநடத்தலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பின் நிமித்தம் அந்த சிட்சையை எங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அன்போ சகல பாவத்தையும் மூடும்னு சொல்லும் பொழுது பாவத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, மாறாக அதை காணும் பொழுது அதை நாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு அதை சுட்டி காட்டணும். அதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்பதை நம்ம மனம் திரும்புறதுக்கு உதவி செய்யணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அதே மாதிரி நாங்க வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்துல 5ஆம் 6ஆம் வசனங்கள், மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று நாங்க பார்க்கிறோம். சரியா? இப்ப முத்தத்தை விட அடி நல்லதுன்னு சொல்லப்படுது இங்க. சரியா? ஏன் அப்படி சொல்லப்படுது? மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும். சரியா? இப்ப நாங்க உங்க மேல அன்பா இருக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்தாலும், என்ன தவறாக கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம், ஒண்ணும் செய்ய மாட்டோம் என்று இருப்பது அல்ல உண்மையான சிநேகிதம். உண்மையான சிநேகிதம் எது? கடிந்து கொள்ளுதல். ரைட்? அதை சுட்டிக்காட்டுதல் என்பதை நம்ம காண்றோம். இல்லையா? ஆகவே அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது நாங்க எப்படி யோசிக்கணுமா? சிநேகிதன் என்னை அடிக்கும் பொழுது அது உண்மையான அடிகள். ரைட்? அதாவது எனக்கு என்னுடைய சிநேகிதன் என்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டும் பொழுது, என்னுடைய பிழைகளை காண்பிக்கும் பொழுது, என்னுடைய கடவுளுக்கு விரோதமான காரியங்களை எனக்கு அடையாளம் காட்டும் பொழுது, அது எனக்கு அடி. ரைட்? அப்படி அடிக்கிற அந்த அடிகள் உண்மையானவைகள். ஏன்னு சொன்னா, அப்பதான் நான் மனம் திரும்ப முடியும். அப்பதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி கடவுளுக்குள்ள நான் ஒப்புரவாக முடியும். அப்படி இல்லாம நீ அப்படியே இருன்னு சொல்லிட்டு இருப்போன்னு சொன்னா, நீ உன்னுடைய வேலையை பார்த்து அப்படியே போய்கிட்டு இரு. நீ செய்யறது எதுவோ அது நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று இருப்போன்னு சொன்னா, அது சத்துரு, ஒரு விரோதி எங்களுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரியான ஒரு வஞ்சனையான விஷயம்னு சொல்லப்படுகிறது. ரைட்டா? அப்ப அன்போ சகல பாவத்தை மூடும்னு சொல்லும் பொழுது, அந்த பாவத்தை என்ன செய்யுது? கடிந்து கொள்ளுதல் அல்லது சுட்டிக்காட்டுதலை அது குறிக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை மறைக்கிறது இல்ல. சுட்டிக்காட்டுறது, அதிலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யறது. ரைட்? இன்னும் சில வசனங்கள் நாங்க பார்ப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் பாருங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பித்து போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லப்படுகிறது. சரியா? இங்க என்ன சொல்லப்படுது? நான் வாசிச்ச மாதிரி ஒருத்தன் வந்து கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி, கடவுள் காண்பிக்கின்ற வழியை விட்டு விலகி மோசம் போறான். ரைட்டா? மோசம் போகிறவன ஒருத்தன் போயிட்டு என்ன செய்யறான்? திருப்புறான். அதாவது அவன் போகின்ற வழி ஆபத்தானது, அது நரகத்துக்கு ஏதுவானது, வீழ்ச்சிக்கு ஏதுவானது, உன்னுடைய சமாதானத்தை இல்லாமல் செய்வது, உன்னுடைய வாழ்க்கையில கசப்பை ஏற்படுத்துவது என்பதை அவனுக்கு காண்பித்து அவன் என்ன செய்யறான்? திருப்புறான். அப்படி திருப்பினால் என்ன செய்தான் அவன்? ஒரு ஆத்துமாவ நரகத்தில் அல்லது மரணத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறானா. சரியா? காப்பாற்றி கடைசி வசனம் முடியுது இப்படி, திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இப்படி காப்பாற்றுவதின் மூலம் அவன் என்ன செய்தானா? திரளான பாவங்களை மூடுகிறானா என்று யாக்கோபுல நாங்க 5:20 வாசிக்கிறோம். சரியா? இப்படி காப்பாற்றுவதின் மூலம் திரளான பாவங்கள்ல இருந்து அவனை திரளான பாவங்களை மூடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்க என்ன வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல? அன்போ சகல பாவங்களையும் மூடும். சரியா? மூடும் என்றால் என்ன?
நாங்க பார்த்த முதலாவது அந்த பாவத்திலிருந்து வெளிவர்றதுக்கான வழியை அவனுக்கு காண்பிக்கும், எச்சரிக்கும், ஆலோசனை வழங்கும், உதவி செய்யும் அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு என்பதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல மன்னிக்கும், அன்போ சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்பதை நாங்க இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? எப்படின்னு சொன்ன அன்பானவர்களே, நாங்க பார்த்தோம் இல்லையா? திரளான பாவங்களை மூடுவான். அதாவது திரளான பாவங்களை மன்னிக்கும்படி அவன் என்ன செய்றான்? அவனுக்கு உதவி செய்கின்றான். எது திரளான பாவத்தை மன்னிக்கிறது? இப்ப பாருங்க, கீழ எழுதியிருக்கோம் பாருங்க. மீட்கப்பட்ட மனிதனுடைய பாவத்தை கடவுள் என்ன செய்ய மாட்டாராம்? கணக்கில் வைப்பவர் அல்ல. சரியா? கடவுள் எங்கள மன்னிச்ச உடனே அத என்ன செய்வாராம்? அ அவருக்கு பயப்படுறவங்க, அவர் மேல அ அவருக்கு பக்தியா வாழ முயற்சிக்கிறவங்க, அவருக்கு உண்மையா வாழ, பரிசுத்தமா வாழ முயற்சிக்கும்படி கடவுள்ட்ட வந்து தன்னுடைய பாவங்கள அறிக்கை செய்கிறவங்களுடைய பாவங்கள கடல் ஆழத்துல அவர் போட்டுருவார். திரும்ப அத எடுத்து பார்க்க மாட்டார். ரைட்? திரும்ப எங்களுடைய பாவங்கள், பழைய பாவங்கள எடுத்து கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். மன்னிக்கப்பட்ட பாவங்கள. சரியா? அந்த பாவங்கள் அதுதான் சொல்லப்படுது என்னது? மூடப்படுகிறது. அதாவது முழுவதுமாக இல்லாமல் செய்யப்படுகிறது. சரியா? அப்ப ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை முழுவதுமாக மூடி போடுகிறார். அதாவது முழுவதுமாக மன்னிக்கிறார். அல்லது முழுவதுமாக அதை கணக்கிலிருந்து அழித்து விடுகிறார். இனி அதை எண்ணி பார்ப்பது கிடையாது ஆண்டவர். இனி அதை எங்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களுக்கு குத்தி காட்டுகிறவர் கிடையாது மன்னிக்கப்பட்ட பாவத்தை. ரைட்? திரும்ப திரும்ப நீ பாவி பாவின்னு சொல்லி பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி எங்களை பழைய மனிதர்களாக பார்ப்பது கிடையாது ஆண்டவர். எங்களை புதிய மனிதர்களாக பார்க்க எங்களுடைய சகல பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தின் மூலம் என்ன செய்துட்டாரு? மூடி அதை கணக்கில் இல்லாத வண்ணம் அதை இல்லாமல் செய்து விட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பு திரளான பாவங்களை மூடும், சகல பாவங்களையும் மூடும். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரன் பாவம் செய்யும் பொழுது இந்த வசனத்துல வாசிச்சதை போல மோசம் போகிற போது அவனை திருப்பி கொண்டு வாரான் எங்க? சகல பாவங்களையும் மூடுகின்ற, சகல பாவங்களை மன்னித்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவரிடத்துல அவன் கொண்டு வாரான் அவன. ரைட்? தான் மன்னிச்சுட்டு உன்னைய நான் மன்னிச்சுட்டேன்னு அனுப்புறது கிடையாது. அந்த அந்த பாவத்தை முழுவதுமாக மன்னிக்கிற ஆண்டவர்கிட்ட அவன் கொண்டு வாரான். ஆகவேதான் சொல்லப்படுது, திரளான பாவங்களை அவன் என்ன செய்றான்? அப்படி செய்யறதின் மூலம் மூடுகிறான். ரைட்? திரளான பாவங்களை அவனுடைய வாழ்வில் இருந்து இல்லாமல் செய்யும்படிக்கு அவன் செயல்படுகிறான் என்பதை நாம இங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? எனவே அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்பதை நாம பார்க்கிறோம். எனவே நானும் நீங்களும் அப்படியாக ஆண்டவருடைய அந்த அன்பை ருசி பார்த்தவங்க இல்லையா? ரைட்? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை முழுவதுமாக மன்னிச்சுட்டார் நம்ம அவர்ட்ட வந்தபோது. நாங்க எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்துட்டு நம்ம தான் அதை ஞாபகத்துல வச்சிருப்போம். ரைட்? அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கன்னு சொன்னாரு. அப்ப அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது ஆண்டவர் அதை முழுவதுமாக இல்லாமல் செய்துட்டார். நாங்க தான் அதை மனசுல வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை குற்றம் சொல்லும் மனசாட்சி, சாத்தான் தான் குற்றம் சுமத்துகிறவன். என்ன செய்யறான்? தொடர்ந்து வந்து எங்களுடைய பழைய பாவங்களை சுட்டிக்காட்டி நீ இப்படியாப்பட்டவன், நீ இப்படியாப்பட்டவள், நீ இப்படி செயல்பட்டவன் சொல்லி எங்களுடைய வெட்கத்தையும் எங்களுடைய பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை சமாதானம் இல்லாம செய்கின்றது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில கசப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுகிறது சாத்தான். ஆனா ஆண்டவர் அதை முழுவதுமாக ரைட் இல்லாமல் செய்கின்ற கர்த்தராக, ரைட், எங்களை புதிய சிருஷ்டிகளாக, புதிய மனிதர்களாக திரும்பவும் எங்களை பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாங்க பாவத்தை அறிக்கை செய்ததுக்கு பிற்பாடு. ஆனா எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, என்னது? அதை விட்டுவிட கடவுள்னு ஆண்டவர் சொல்றார். சரியா? எனவே அப்படி ருசி பார்த்த நாங்க, சரியா, நம்ம ஒரு சம்பவம் பார்த்திருந்தோம். ஒரு உவமையில ஒரு மனுஷனுக்கு இருந்த கடன்கள் எல்லாத்தையும் அந்த எஜமான் மன்னிச்சு விட்டுட்டான். 500 கடன். அப்ப அந்த 500 கடனை மன்னிச்சு விட்டுட்டான். அப்ப மன்னிப்ப உணர்ந்த மனுஷன் என்ன செய்யறான்? தான் வழியில போகும்பொழுது அவங்கிட்ட இன்னொருத்தன் 50 காசு கடன் வாங்கியிருந்தான். அப்ப 500 மன்னிக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்தான்? 50 மன்னிக்கப்பட்ட மனிதனுடைய கழுத்தை நெரிச்சு, என்னுடைய காசை நீ கொடுக்காட்டி நீ உன்னை என்ன செய்வேன் நானு? ஜெயில்ல போடுவேன் என்று சொல்லி கொடூரமா நடந்து கொள்றான். சரியா? இதுதான் என்னது?
அன்பு சகல பாவங்களையும் மூடினதை, தன்னுடைய 500 தனக்கு கொடுத்து முடிக்க முடியாத, தன்னாலே தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்து அதிலிருந்து வெளிவர முடியாத காரியத்தை எனக்காக என் எஜமான் செய்தார். ஒரு சதம் கூட மிச்சம் வைக்காம முழுவதுமாக அந்த கடனை மன்னிச்சிட்டாரு என்ற அந்த உணர்வை, அந்த அன்பை ருசி பார்த்து இருந்தும் அவன் என்ன செய்யறான்? போயிட்டு தான் கிட்ட கடன்பட்ட 50 கடன்பட்டவன, ரொம்ப சின்ன கடன்பட்டவன புடிச்சு ஜெயில்ல போடுறேன்னு சொல்லி அவன கொடுமையா நடத்துறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப இது என்னது? அன்போ சகல பாவங்களையும் மூடுற விஷயத்த நம்ம அங்க பார்க்கல. மாறாக அன்பை அனுபவிச்சுட்டு கொண்டு போய் எப்படி செயல்படுறான் சகோதரர்களோட? தன்னுடைய வெறுப்போட, கொடுமையாக, அன்பு இல்லாதவனைப் போல அவன் செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆகவே நானும் நீங்களும் அந்த கடவுளுடைய அந்த அகாபே அன்பை, ரைட், முழுவதுமாக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை, எங்களுடைய பாவத்துக்காக நாங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவ்வளவுக்கு எல்லாவற்றையும் முடிந்ததுன்னு சொல்லி, சிலுவையில எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிச்ச அந்த பரிகார அந்த அவருடைய அந்த அன்ப ருசி பார்த்திருப்போம்னு சொன்னா, நாங்க மற்றவர்களை அந்த மூடுகின்ற அன்பின் இடத்துல கொண்டு வருவோமே அல்லாமல், அந்த மனிதனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி திரிய மாட்டோம். ரைட்? மற்றவர்களுடைய பாவங்கள எல்லாரும் அறிவிச்சு, வெட்கப்படுத்தி, ரைட், அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாரி செயல்பட மாட்டோம் நாங்க. ரைட்டா? நாங்க உணர்வோம். என்னுடைய 500 கடன ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. எனவே என் சகோதரன் செய்கின்ற அந்த 50 கடனை நான் மன்னிக்கும்படி செயல்படணும். ரைட்? அவனுடைய பாவங்களை மூடும்படி ஆண்டவர்கிட்ட அவனை வழிநடத்தணும் என்ற உணர்வு தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? கடைசியா நாங்க பார்ப்போம். சங்கீதம் 32:5ல 32ஆம் சங்கீதத்துல, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அதே போல 1 யோவான் 8:9 வாசிக்கிறோம். 1 யோவான் 1:8-9 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, அன்பு சகல பாவத்தை மூடும். அப்ப எங்களுடைய சகோதரனுடைய பாவத்தை மூடும்படி, ரைட், யாருகிட்ட அவனை அழைச்சிட்டு வரணும்? நம்ம யாருடைய அநியாயத்தை, யாருடைய பாவங்களை மன்னிச்சு அநியாயத்தை நீக்கி அவனை சுத்திகரிச்சு, ரைட், அந்த உண்மையுள்ள அந்த நீதி உள்ளவராக இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து இயேசு. அவர்கிட்ட கொண்டு வர்றதுதான் அந்த அன்பு சகல பாவங்களை மூடும் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம். அதே போல அந்த அன்பை நாங்க பார்த்தோம். என்னது? அந்த அன்பை அனுபவித்த நாங்களும் என்ன செய்யணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக 1 பேதுருல வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்தவ அன்பு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அகாபே அன்பு, தங்களையே கொடுக்கின்ற இந்த அன்பு, எந்த விதத்திலும் எதிர்பார்ப்பு இன்றி, ரைட், மற்றவங்களுக்கு உதவுகின்ற, மற்றவங்களுடைய நலன் கருதுகின்ற இந்த அன்பு, எதிர்பார்ப்பின்றி, நான் உன்னை செய்தா எனக்கு இவர் இதை செய்வாரு, நான் இவருக்கு இப்படி காரியங்களை பண்ணினா, இப்படி உதவி பண்ணா அவரும் எனக்கு உதவி பண்ணுவாரு என்ற நோக்கத்தோடு இல்லாத அன்பு இது. ரைட்? தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு, அவர் எங்களுக்கு காண்பித்த அந்த அகாபே அன்பு, அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். எனவே அன்பானவர்களே, பகை என்ன செய்யுது? வெறுப்பு பகைகளை, சண்டைகளை எழுப்பி விடுது. ஆனால் அன்பு, நாங்க தேவனுடைய சமூகத்துல பெற்றுக்கொண்ட இந்த அகாபே அன்பு, மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இடத்துல, அவனுடைய பாவத்தை மூடுகின்றவர்களிடத்துல அவனை வழி நடத்துகின்ற அந்த அன்பை நான் நீங்களும் பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்க பார்க்கிறோம். கடைசியா பாருங்க, இந்த ஸ்லைட்ல நாங்க வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, எப்போல்லாம் என்னுடைய பாவத்தை நான் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேனோ அப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா? காய்ந்து போனதாக இருந்துச்சுன்னு சொல்றாரு. சரியா?
பாருங்க 3ஆம் வசனத்துல, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சரியா? இப்ப பாவ அறிக்கை செய்யறதுன்னா என்னது? நாங்க செய்தத அப்படியே ரிப்பீட் பண்றதாம் கடவுள்கிட்ட. சரியா? பாவ அறிக்கைன்னா என்னது? நாங்க என்ன செய்தோமோ அதை கொண்டு வந்து அதை அப்படியே கடவுள்கிட்ட சொல்றது. இப்படி போனேன், இப்படி செய்தேன், இப்படி செயல்பட்டேன். நான் இப்படி பேசினதுக்காக காரணம், இப்படி பேசினதுக்காக காரணம் இதுதான் ஆண்டவரே. என் உள்ளான நோக்கம் சுயநலம். என் உள்ளான நோக்கம் வெறுப்பு ஆண்டவரே. என் உள்ளான நோக்கம் உண்மையில்ல சுவாமி. நான் உதவி செய்றேன் வெளிப்படையாக. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆண்டவரே. அந்த சுயநல நோக்கம் இருக்கு. ரைட்? என்ற விஷயங்கள நான் இப்ப சொன்னது உதாரணம். அந்த விஷயங்கள தேவனிடத்துல நாங்க எங்களுடைய பாவங்கள தேவனிடத்துல அறிக்கை செய்றது. மறைக்காமல் அறிக்கை செய்றது. ரைட்டா? அப்படி அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்றாராம்? தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். முழுவதுமாக அந்த பாவத்தை அவர் மூடி போடுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப அவருடைய அன்பு எங்களுடைய பாவத்தை மூடுகிறது. அந்த அன்பை பெற்ற நாங்கள் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை கடவுளுக்குள்ள வளரும்படி, மனம் திரும்பும்படி அவர்களை வழிநடத்த வேண்டுமே அல்லாமல், பழிவாங்குகின்ற எண்ணத்தோடு செயல்பட கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற மாதிரி அந்த மன்னிப்பும், அந்த அன்பும் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்தேர்ச்சியாக நடக்கின்ற ஒரு விஷயம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. சரியா? எனவே இந்த சகல பாவங்களையும் மூடுகின்ற அன்பினிடத்துல நாங்க அ மற்றவர்களை வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியா? அப்ப பார்த்துக் கொண்டு வந்ததைப் போல மற்றவங்கள பற்றி வெறுப்படைந்து, அவங்கள பற்றி மற்றவர்களிடத்துல போயிட்டு தவறான பேச்சுக்கள பேசுறதும், அவங்களுடைய வாழ்க்கைய அவமானப்படுத்தும்படிக்கு, அவமதிக்கிறபடிக்கு, ரைட்? அவங்கள பற்றி மற்றவங்களுடைய பார்வைய கெடுக்கும்படிக்கு, நன்மதிப்பை கெடுக்கும்படிக்கு செயல்படுகிறது அந்த அன்பு இல்ல இல்லையா? ரைட்? இன்னும் பாவத்துல இருக்கிறானா, அத கண்டுகொள்ளாம விட்டுரு. அப்படியே போயிட்டு விழுந்து அடிபட்டு வரட்டும். அப்படியே போயிரட்டும் அவன் என்று அ பார்த்துக் கொண்டு இருக்கிற அன்பு இல்ல இது. சரியா? எனவே எங்களுடைய சகோதர, சகோதரிகளை அவங்க விரோதங்கள், அவங்க பாவம் செய்கின்ற வேளைகள்ல, தவறான காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது, நாங்க வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் ரைட்? சகோதர, சகோதரிகளாக. அடுத்து அவங்களுடைய பாவங்கள நாங்க மன்னிக்கணும். அடுத்து நாங்க பார்க்கிறோம், அந்த பாவங்களை மன்னிக்கிற இடத்துல அவங்கள நாங்க வழி நடத்தணும். ரைட்டா? ஏன்னு சொன்னா, அந்த அன்பு அவங்களுடைய எப்படியாப்பட்ட பாவத்தையும் மூடுகின்ற அன்பாக இருக்கிறது. மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பாக இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். நல்லது. நாங்க இதோட நிறைவு செய்யலாம். அடுத்த வாரம் நாங்க வேறொரு காரியத்தோட சந்திப்போம். தேங்க் யூ. எதுவும் காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும்.